வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது பாஸ் ஃபோன். ஆமாம், பாஸ் ஃபோன் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஒரு உச்சகட்ட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங்கோட இந்த S22 Plus. ஸோ இந்த S22 சீரீஸில் வந்து S22, S22 Plus மற்றும் S22 Ultraன்னு 3 ஃபோன்கள் கொண்டு வந்திருந்தாங்க. S22 Plus வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட விலை வந்து இது வந்து ஒரு உச்சகட்ட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சொன்னேன் இல்லையா. ஸோ இதோட விலை வந்து 85,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த S22 Plusோட அன்பாக்சிங் மற்றும் இதோட முதல் பார்வை இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதோட ஹைலைட்ஸ் விஷயங்கள்லாம் பற்றி நான் சொல்கிறேன், முக்கியமாக கேமரா சாம்பிள்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ S22 Plus இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீக்கான ஒரு பிளாக் பாக்ஸில் இது வருது. S22 Plus பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இந்த S22 Plus ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட். இது வந்து ஒயிட் மற்றும் ஒரு கிரீன் கலர் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதான் வந்து S22 Plus. பார்க்கவே நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, ஏன்னா வந்து ஸ்லிம் பாக்ஸ் ஆச்சு. ஸோ வந்து பாக்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜர் கிடையாது. இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. சார்ஜர் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கணும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவர் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள் வந்து தந்திருக்காங்க மற்றும் யூசர் கைடு இருக்குது. ஸோ இந்த G.O.A.T ஃபோன் இப்போ எங்கள் கையில் இருக்குது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி இருக்குது, அப்படி என்ன இருக்குது பார்ப்போம். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஆர்மர் அலுமினியம் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் ஃப்ரேம் வந்து சைடில் உங்களுக்கு வருது. பின்பக்கம் மற்றும் ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா விக்டஸ் ப்ளஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ பின்பக்கம் வந்து கிளாஸ் பாடி தான். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா IP68 வாட்டர் ரேட்டிங் ஓடி வருது. தாராளமாக தண்ணிக்குள்ளே போய் நீங்கள் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே நீங்கள் ஸ்விம் பண்ணிட்டே உள்ளுக்கு கூட அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கலாம். ஸோ வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோன் இது. ஷவரில் குளிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து மெசேஜ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அல்லது ஏதாவது வாசிக்கலாம். இந்த மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர். இந்த ஃபோன் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர், AKG டியூன்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதில் தராங்க. USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். கிட்டத்தட்ட இந்தியாவில் வரக்கூடிய எல்லா பேண்ட் சப்போர்ட்டும் இதில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஒரு 12 பேண்ட் சப்போர்ட் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பிளேனாக தான் இருக்குது. ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 7.6 mm திக்னஸ். ஸோ நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைன் ப்ரொஃபைலில் கொண்டு வந்திருக்காங்க. 195 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. பின்பக்கம் கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. சாம்சங் பிராண்டிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட் ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸில் இந்த மேட் ஃபினிஷ் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அந்த ஃபோனை வந்து நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் டிஸ்பிளே தராங்க. டைனமிக் AMOLED டிஸ்பிளே இது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. HDR10+ சப்போர்ட் உண்டு. ஒரு பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1750 நிட்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் கூட அந்த ஃபோனை வந்து தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் டாக்குமெண்ட் என்ன பண்ணிக்கலாம். அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்குது. மோஷன் ஸ்மூத்னஸோ நீங்கள் வந்து அடாப்டிவ் இல்லாட்டி ஸ்டாண்டர்டில் வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் வந்து 60 Hz, அடாப்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz தேவையான அளவுக்கு போய்க்கும். ஸோ அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு இன்ச் பேனலும் இதில் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் குயிக்காக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் சில ஆப்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் உண்டு. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னா உச்சகட்ட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 தான் வந்து உச்சகட்ட ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சிப்செட். இந்த வாட்டி அவங்க வந்து ஸ்னாப்டிராகன்லேயே வந்து S20 சீரிஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. எக்ஸினாஸ் இல்லை. ஸோ ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 தராங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா 4nm ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ப்ரீவியஸ் 888 ஸ்னாப்டிராகனை விட ஒரு 30% அதிகமான GPU, 73% அதிகமான நியூரல் ப்ராசஸிங் திறன் மற்றும் ஒரு 5% பெட்டர் CPU வந்து இந்த சிப்செட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. கேம்னாலும் சரி, மல்டி டாஸ்க்னாலும் சரி, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கோட S சீரிஸ் வந்து ஒரு டாப் லெவல் பெஸ்ட்டு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த S22 சீரீஸில் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய கேமரா செட்டப்பில் இருக்குது. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேமரா இருக்குது. 50 MP மெயின் கேமரா, OIS ஓடி இது வருது. f1.8 அப்பச்சர், ஒரு 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், ஒரு 12 MP அல்ட்ரா வைட் சென்சர் தராங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 10 MP கேமரா ஃப்ரண்டில் இருக்குது. 8K வீடியோ எடுக்கலாம் 24 FPS, 4K வீடியோ 60 FPS எடுக்கலாம். 1080p வந்து மேக்ஸிமம் 240 FPS வந்து வீடியோஸ் எடுக்கலாம்.
வந்து செல்ஃபி கூட நீங்கள் வந்து வீடியோ வந்து 4Kல நீங்கள் எடுக்கலாம். ஸோ கேமராவோட சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். முழுமையான விமர்சனத்தில் இதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து ரிவ்யூ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எடுத்த சில சாம்பிள்ஸை வந்து இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன். பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் பிளர் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் தான் தராங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான சில ஆப்ஷன்ஸ் வந்து பேக்ரவுண்ட் பிளரில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்த பிறகு நீங்கள் வந்து ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சூப்பர் ஸ்டடி எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் 1080p 60 fpsல எடுக்கிறேன் இப்போ. ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தராங்க. 45 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி இது வருது. ஸோ நீங்கள் வந்து சார்ஜர் வந்து தனியாக நீங்கள் வந்து சாம்சங் சார்ஜர் நீங்கள் வாங்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி அளவு வந்து ரொம்ப பெரிதாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இப்போ 2 நாளாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேட்டரி லைஃப் வந்து எனக்கு திருப்திகரமாக இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு 1 டே பேட்டரி லைஃப் வந்து எனக்கு இதில் கிடைக்குது. நல்லாவே போயிட்டுருக்கு. நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி நான் சொல்லேன், வெயிட் பண்ணுங்கள். 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. 4.5 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இதில் தராங்க. PD 3.0 சப்போர்ட்டோடு இது வருது. சாம்சங் டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட்லாம் கூட வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி S22 Plus. ஒரு உச்சகட்ட உயர்தர ஒரு ஃபோன் சொல்லலாம். த பாஸ் ஃபோன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா S22 இருக்குது, S22 Plus இருக்குது. இதுக்கு ஒரு பாஸ் இருக்கார். S22 Ultra அந்த நோட் பென்னெல்லாம் வச்சு கொண்டு வராங்க. பட் இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாப் லெவல் டாப் டக்கர் வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோன். கேமரா வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். 9th வந்து அந்த ஃபுல் ரிவ்யூ வருது. இந்த S22 Plus பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.